டூ அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் சர்வீஸ். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடி நம்ம வண்டியில் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வண்டி வாங்கிடுவோம், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து வண்டியில் பண்ணிடுவீங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா, நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போகிறப்போ பஞ்ச் பண்ணும்போது எதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அவங்க வந்து வாரண்டியில் க்ளைம் ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ எப்போவுமே நம்ம வண்டி வாங்கினோன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முன்னாடி நம்ம எந்த ஒரு மேஜரான சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த வீடியோவில் உங்களை பார்த்ததில் சந்தோஷமாக இருக்குதுன்னா உங்கள் பிரதீப். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரதீப் vlog. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வண்டி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அதை வந்து நான் சொல்கிறேன். என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டி எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த சீட் கவர், டேங்க் கவர், அப்புறம் வந்து உங்களுக்கு வண்டிக்கு சேஃப்டிக்கான தேவைப்படுற இந்த மட்கார்ட், இதெல்லாமே வந்து நீங்கள் உங்கள் வண்டியில் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து வண்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போது மட்கார்டு வந்து இல்லைனா நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு சர்வீஸஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து ஓட்டிகிட்ருக்கீங்க, எங்கேயா வண்டி சாயுது இல்லை கீழே விழுகுது அப்படின்னா அந்த டைம் வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு மட்கார்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மட்கார்டு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடியே போட்டுருங்க. அதே மாதிரி சம் கார்டு, அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சம் கார்டு வந்து நீங்கள் ஆரியிலேயே போடலாம். நான் ஆரியில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது வந்து க்ளோஸ் டு ஒரு 2700 ருபீஸ் ஆச்சு. நீங்கள் ஆரியில் போடலாம், இல்லை ஆஃப்டர் மார்க்கெட்ஸ்லேயும் இப்போ வந்துருச்சு, அதுவும் வந்து நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து உங்கள் வண்டியோட இன்ஜினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணலாம். அட் த சேம் டைம் டேங்க் கவர் நீங்கள் போடலாம். இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் வண்டியில் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் ஹோல்டர் நான் போட்டிருக்கேன், இந்த விண்ட்ஷீல்ட் போட்டிருக்கேன். நீங்கள் மிரர்ஸ் வேணால் மிரர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ஜினை சம்மந்தப்பட்டது வந்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. மற்றபடி நீங்கள் இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே உங்கள் வண்டியில் வந்து மாட்டிக்கலாம். இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி உங்கள் வண்டியில் பண்ணலாம். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் நீங்கள் ஒயரிங் கிட் இல்லை இன்ஜின் இதை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஹெட்லைட் சுவிட்ச் வந்து மாட்டியிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆரியில் வந்து பார்த்தாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒயரிங்கை வந்து கட் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு வந்து வாரண்ட்டி வந்து க்ளைம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இன்ஜினை கழட்டுறதோ இல்லை இன்ஜினில் இருக்க இந்த போல்ட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரியில் வந்து ஒரு மார்க்கிங் இருக்கும். ஒவ்வொரு போல்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க்கிங் வச்சுருப்பாங்க. அந்த மார்க்கிங் வந்து நம்ம எதாவது கழட்டி நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணுறோமா, இல்லை வெளியில் வேறு எதாவது மெக்கானிக் கொடுத்து நம்ம வந்து டேப்பர்டு வந்து எதாவது அரெஸ்ட் பண்ணுறதுக்காக எதாவது உள்ள செட்டிங்ஸ் மாத்திரமா, இதெல்லாமே வந்து அவங்க கன்ஃபார்மாக செக் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடாது. கிளட்ச், இது வந்து நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வெளியில் மெக்கானிக்கிட்ட கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். அவங்க அட்ஜஸ்ட் பண்ண தெரியாமல் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. இன்னொன்று, இந்த புது கிளாசிக் வந்து இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் வெளியில் இருக்க ஆரியை தவிர மற்ற மெக்கானிக்ஸ்க்கு வந்து இதோட ஃபுல் டீட்டெயில் இது எப்படி வந்து பார்க்கணுன்றது வந்து தெரியாது. நானே வந்து நம்ம புல்லட் தாத்தாவோட வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அவர்கிட்ட நான் போய் கேட்டப்பவும் அவரும் அதுதான் சொன்னார். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இல்லை செகண்ட் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்கிட்ட கொண்டு வராதீங்க, நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா ஆரியில் வந்து அதை நோட் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் வாரண்ட்டி போட்டிருந்தீங்க இல்லை வண்டியோட வாரண்ட்டி எதாவது இருந்துச்சுன்னா எதுவுமே க்ளைம் ஆகாது. ஒயரிங் கிட், அப்புறம் பேட்ரி, இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணாதீங்க. ஏன்னா அது பண்ணிங்கன்னா உங்கள் வண்டியோட வாரண்ட்டி வந்து வாய்ட் ஆகிடும். அட் த சேம் டைம் செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறது, செயின் மாற்றுறது, லூப்ரிகன்ட் பண்ணுறது. லூப்ரிகன்ட்லாம் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். பட் செயினில் எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி என்ன சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆரியோட ஷோரூம்லேயே கொண்டு போய் பண்ணுங்கள். டயர் சேஞ்ச் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த இண்டிகேட்டர் பல்ப்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பல்ப் மாற்றுறது, இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பல்பை மாற்றுறது, இது எதுவுமே வந்து பண்ணாதீங்க. ஏன்னா அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி வந்து வாய்ட் ஆகிடும். அட் த சேம் டைம் சைலன்சர் வந்து சேஞ்சே பண்ணக்கூடாது. ஏன்னா சைலன்சர் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பீட் நல்லா இல்லைன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுவீங்க. ஆனால் பீட் நல்லா இல்லைன்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டியோட இன்ஜினோட டோட்டல் செட்டப்புமே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா இனிஷியலாக வந்து உங்கள் வண்டியோட இன்ஜின் செட் ஆகிற வரைக்கும் அவங்க கொடுக்குற இன்பில்ட் சைலன்சர் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வண்டியில் வந்து ஆல்ரெடி பீட் வந்து நல்லா தான் இருக்குது. நீங்கள் இதை விட்டுட்டு இந்த ஆஃப்டர் மார்க்கெட் பீட்டுக்காக ஆஃப்டர் மார்க்கெட்டில் இருக்க சைலன்சருக்கெலாம் போனீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, உங்களுக்கு வண்டிக்கு பீட் வந்து நல்லா கிடைக்கும், ஆனால் இன்ஜின் வந்து செட் ஆகாது. அட் த சேம் டைம் உங்கள் வண்டி இன்ஜின் செட் ஆகலைன்னா உங்களுக்கு லாங் டேர்மில் வந்து உங்களுக்கு மைலேஜ் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் சைலன்சரும் சேஞ்ச் பண்ணாதீங்க. இந்த பல்ப்ஸ், இந்த பேட்ரி சம்மந்தப்பட்டது எதையுமே வந்து நீங்கள் தொடாதீங்க. அதே மாதிரி ஆயில்,
நீங்கள் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியில் கொடுத்து நான் சர்வீஸ் பண்ணிக்கிறேன், இல்லை வந்து வேறு ஆயில் ஊற்றுறேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா வேறு ஆயில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அதுவும் வந்து ஆரியில் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் டைம் ஆயில் சர்வீஸ் பண்ணுறப்போ அவங்க கீழே ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதனால் அதுவும் வந்து ஒரு ப்ராப்ளம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்களும் இதான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டியும் சேஃபாக பார்த்துக்குங்க. எப்போவுமே வீட்டில் நமக்காக யாரோ இருக்காங்கன்னு மனசில் வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. பாய், டேக். நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே